Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi hizbillah amma ba'd. Qala Allahu ta'ala rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. இன்னைக்கு மக்ரிபோட முஹர்ரம் மாதத்திற்கான தலைப்பிறை பார்க்கப்பட்டு தென்பட்டு இருக்குது. இப்போ நாங்கள் ஹிஜ்ரி 1447 வந்திருக்கிறோம். இன்றைக்கி அசர் சொல்லுறது ஹிஜ்ரி 1446 முடிச்சுட்டு மக்ரிபையும் இஷாவையும் ஹிஜ்ரி 1447 வருஷத்தில் 2வது தொழுகையை முடிச்சிட்டோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்ன இத்தத ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா, 12 மாதங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். 12 மாதங்கள் அல்லாஹ் வச்சுட்டு மின்ஹா அர்பஅத்துன், 4 மாதங்களை அஷ்ஹுருல் ஹுரும், சங்கையான மாதங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். யாருக்கு தெரியும் என்னென்ன மாதம் என்ன? ரமலான் சங்கையான மாதம் இல்லை, ரமலானுடைய ஸ்பெஷல் வேறு. ஆனால் அல்லாஹு தஆலா 4 மாதங்களை அஷ்ஹுருல் ஹுருமாக ஆக்கி வச்சிருக்கிறான். ஒன்று நாங்கள் அசர் தொழுது, லுஹர் தொழுது, இந்த துல் ஹஜ்ஜுடைய மாதம், சங்கையான மாதம். அடுத்தது அதுக்கு முந்தின மாதம் என்னது? துல் கஅதாவுடைய மாதம். அடுத்தது நாங்கள் இப்போ காலடி எடுத்து வச்சிருக்கிற முஹர்ரமுடைய மாதம். 4வது ரஜபுடைய மாதம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம் தொடர்ந்து வருவது. அடுத்தது ரஜபுடைய மாதம். அல்லாஹு தஆலா ஒரு வருஷத்தை தொடங்குறான் சங்கையான மாதத்தை கொண்டு, வருஷத்தை முடிக்கிறான் சங்கையான மாதத்தை கொண்டு. ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, சங்கையான 4 மாதத்துலேயும் ஆக சங்கை பொருந்தின மாதம்தான் இந்த முஹர்ரம் மாதம். ஏனென்றால் ஹதீஸில் இருக்குது, ஷஹ்ருல்லா, இது யார்த மாதம்? அல்லாஹ்வுடைய மாதம். எதுவெல்லாம் அல்லாஹ்வோட இணைதோ அதெல்லாத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். கலாம் என்றா பேச்சு. கலாமுல்லா என்னது? அல்லாஹ்வுடைய பேச்சு. எதுக்கு சொல்கிறேன் நாங்கள்? குர்ஆனுக்கு. கலாமுல்லா மகிமையானது. பைத் என்றா வீடு. பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு. காபா கண்ணியமானது. ரசூல் ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதர். அதே மாதிரி அஹ்லுல்லா அல்லாஹ்வுடைய குடும்பம். அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று அல்லாஹ் யாரை சொல்கிறது? குர்ஆனுடையவர்களை ஹும் அஹ்லுல்லா, அவர்கள் அல்லாஹ்ட குடும்பத்தினர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போல் பெயர்கள் அல்லாஹ்க்காக விருப்பமானது அப்துல்லா. அல்லாஹ்வோட இணைகிறது எல்லாத்தையும் அல்லாஹ் சங்கைப்படுத்தி வச்சிருக்கிறான். இது ஷஹ்ருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம், முஹர்ரம் மாதம், ஷஹ்ருல்லா அல்லாஹ்வுடைய மாதம். ஹதீஸில் வந்திருக்குது, அஃலலு ஸியாம் பஅத ரமலான், ரமலானுக்கு அடுத்தது நோன்புகளில் ஆகச் சிறந்தது ஷஹ்ருல்லா அல் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு தான் ஆகச் சிறந்தது என்றதாக ஹதீஸில் வந்திருக்குது. அந்த முஹர்ரமை அடைஞ்சிருக்கிறோம் நாங்கள். ஏற்கனவே நாங்கள் போன மாதம் பார்த்தோம், அல்லாஹ் 3 விதமான 10 நாட்களை 10 டேஸ்கள் அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறார். ஒன்று என்ன? ரமலானுடைய கடைசி 10. 2வது துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி 10, ஃபர்ஸ்ட் 10, முதல் 10, 10வது நாள் ஹஜ் பெருநாள். 3வது இப்போ நாங்கள் தொடங்கி இருக்கிற முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10. கொஞ்சம் ஆழமாக டீப்பாக பாருங்கள். ரமலானுடைய கடைசி 10ல் ஸ்பெஷல் டே ஒன்று இருக்குது. என்ன டே? லைலத்துல் கத்ர். துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10ல் ஸ்பெஷல் டே ஒன்று இருக்குது. என்ன? யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள். இந்த முஹர்ரம் 10 நாளில் ஒரு ஸ்பெஷலான நாள் ஒன்று இருக்குது. என்ன? ஆஷூரா, 10வது நாள். சிறப்பு. 3க்கும் ஒரு ஸ்பெஷலான ஸ்பெஷலான நாள் ஒன்று அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். சலஃப்கள் என்ன செய்வாங்க? இந்த 3 10ஐயும் சங்கைப்படுத்துவாங்க. இந்த 3 10ஐயும் தலைக்கு மேலே வச்சு மதிப்பாங்க. எப்பையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வாழ்க்கையில் இன்றைக்கு சொல்கிற ஒரு மெசேஜ், ஒரு தூது செய்தி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
ரமலான் கடைசி 10, அதே போல் துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10, முஹர்ரமுடைய ஆரம்ப 10. என் லைஃப்பில் இன்ஷா அல்லாஹ் இந்த 3 10 டேஸ்கள்லையும் நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு குர்ஆன் முடிக்கிறேன். ரமலான் கடைசி 10 எப்படியுமே முடிக்கிறேன். நாங்கள் இரவெல்லாம் கியாமுல் லைல், தௌபா, துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10லையும் இன்ஷா அல்லாஹ் முடிக்கிற. இதுக்கு பிறகு முஹர்ரமுடைய ஆரம்ப இந்த 3 10லையும் ஒரு குர்ஆனை முடிக்கிற. இந்த 3 10லையும் ஒவ்வொரு நாளைக்கு இத்தனை 1000 சலவாத்தண்டி இப்போதே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இது வந்த பிறகு அல்லாஹ் நாளைக்கு பயணம் என்ன இல்லை எங்களை ஃபிக்ஸ் பண்ணிடணும். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த 3 10லையும் என்னுடைய அமல் இது தான் இன்ஷா அல்லாஹ் ஃபிக்ஸ் பண்ணி கொள்வோமா? இன்ஷா அல்லாஹ் எங்களோட தொழுகை, எங்களோட இமாம் ஜமாத், எங்களோட அமல் இபாதத்துகள். அப்போ அல்லாஹு தாலா 3 10லையும் ஒரு ஸ்பெஷலான நாளை வச்சிருக்கிறான். அந்த முஹர்ரத்தினுடைய ஸ்பெஷலான நாள் தான் ஆஷுரா 10வது நாள். 9வது நாளுக்கு சொல்கிறது தா ஷுரா இல்லை, தாசுஆ 9வது நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிற நேரம் மதீனாவில் யூதர்கள் இருந்தாங்க. யூதர்கள் நோன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவங்க ஏன் நோன்பு பிடிச்சிக்கிற கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. அவங்க சொன்னாங்க, ஹாதா யௌமுன் அதீம், இது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே. இது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன நஜ்ஜல்லாஹு மூசா அலைஹிஸ்ஸலாம் வ கௌமஹு, அல்லாஹ் மூசா நபியையும் அவர்களுடைய கோத்திரத்தையும் பாதுகாத்த நாள். யூதர்கள் என்றது யார்? தௌராத் கொடுக்கப்பட்டவர்கள். அந்த தௌராத் கொடுக்கப்பட்ட நபி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஒரு நபியாக ஏற்றுக்கொண்டவங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஏன் நோம்பேண்டா, எங்களோட நபி மூசாவை அல்லாஹ் பாதுகாத்த நாள், ஃபிரௌனை அல்லாஹ் அழிச்ச நாள். சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில நடந்த மிகப்பெரியதொரு போராட்டத்தினுடைய கடைசி நாள். திக்கு முக்காடி போயிட்டு முன்னால நதி, பின்னால ஃபிரௌனுடைய கூட்டம். அந்த நேரத்தில் மூசா நபியோட வந்த அந்த கூட்டத்தினர்கள் கேட்டாங்க, மூசாவே இப்படி மாட்டி விட்டீங்களே, எங்களை ஒன்றும் செஞ்சு கொள்ள இயலது, முன்னுக்கு போக மேலா பின்னுக்கு போக மேலா என்ற நேரத்தில் தான் அல்லாஹ் அந்த அத்தாட்சியை வெளிப்படுத்தினான். மூசா அடிங்க, அல்லாஹ் கடலை பளந்து கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. அதில் தான் ஃபிரௌனும் போன. ஃபிரௌன் அழித்து நாசமாக்கின நாள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் பாதுகாத்த நாள். அப்போ இந்த செய்தியை சஹாபாக்கள் சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனா அஹக்கு பி மூசா மின்கும், அவங்களை விட எங்களுக்கல்லையா தகுதி கூட மூசா நபி என்றதில் நாங்களே அவங்கள சரியாக விளங்கி வச்சிருக்கிறோம். நாங்கள் தான் சரியாக அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை எந்த அளவு கொடுக்கணுமோ அந்தளவு கொடுத்து வச்சிருக்கிறோம். அவங்க சும்மா மூசா மூசான்னு பெயரை சொல்லிக்கொண்டு தௌராத்தெல்லாம் மாற்றிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தானே சரியாக ஃபாலோ பண்ணுறோம். எனவே நாங்கள் தான் தகுதியானவங்க. எனவே நாங்களும் நோன்பு பிடிப்போம். ஆனால் ஒரு விஷயம் என்னது, யூதர்கள் மாதிரி எங்களுக்கு செய்யலாம். அவங்களுக்கு மாற்றம் செய்கிறதுக்காக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோடு இருந்தால் 9 தாசுஆவையும் பிடிச்சி இன்ஷா அல்லாஹ் ஆஷுரா 10ஐயும் பிடிப்பேன். இந்த யூதர்களோட நான் ஈக்குவலாக போகிறதுக்கு விருப்பம் இல்லை. கஅபா கிபிலா மாற்றப்பட்டதுலேயும் அந்த ஒரு ஹிக்மத் அல்லாஹ் வச்சுருந்தான். முதலாவது பைத்துல் மக்திஸை பார்த்து தான் தொழுது கொண்டிருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்சம் மனசில் உறுத்தல், என்னதான் இருந்தாலும் யூதர்களும் அதைத்தானே கிபிலாவாக எடுக்கிறாங்க, நாங்களும் அந்த யூதர்களோடு ஒன்றுபடணுமா? நாங்கள் கிட்டத்தட்ட 16-17 மாதங்கள் பைத்துல் மக்திஸை பார்த்து தொழுத பிறகு தான் அல்லாஹ் கிபிலாவை கஅபாவின் பக்கம் அல்லாஹ் திருப்புறான். இதில் எங்களுக்கு ஒரு பாடம், நோம்புல கிபிலால கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, யூதர்களை ஃபாலோ பண்ண விரும்பல. இபாதத்தில் கூட நாங்கள் ட்ரெஸ் கோடில், முடிவெட்டுறதில், ஸ்டைலில் பின்பற்றலாமா என்றதை எங்களுக்குள்ளால் நாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர முந்தி, இந்த சொல்ல முந்தியே குறைஷிகள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களும் இந்த 10வது நாள் என்ன செய்வாங்க, ஸ்பெஷலாக அவங்க நோன்பு பிடிச்சி கஅபத்துல்லாவுடைய அந்த திரையை என்ன செய்வாங்க, புது திரையாக மாற்றக்கூடிய நாளாக வச்சுருந்தாங்க. முஹர்ரமுடைய 10வது நாள். அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், மன் வஸ்ஸஅ அலா அஹ்லிஹி யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய தினத்தில் யார் தண்ட குடும்பத்தினருக்கு கொஞ்சம் கையை வீசி விசாலமாக செலவழிக்கிறாங்களோ, தண்ட குடும்பத்துக்கு, உறவினர்களுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு யார் கூடுதலாக
தான தர்மங்கள் செய்கிறாங்களோ வஸ்ஸஅல்லாஹு, இந்த ஹதீஸை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, வஸ்ஸஅல்லாஹு அலைஹி சாயிர சனதிஹி, அல்லாஹ் முழு வருஷத்திலையும் அந்த மனுஷனுக்கு ரிஸ்கை விசாலமாக்கிடுவான். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை ப்ராக்டிக்கலாக நான் அதை அனுபவிச்சேன். அந்த ஒரு நாள் நான் எல்லாருக்கும் செலவழிப்பேன், முழு வருஷமும் அல்லாஹ் எனக்கு பரக்கத்தாக்கி அல்லாஹ் தரக்கூடியதை 1-2 வருஷம் அல்ல, தொடர்ந்து 40 வருஷமாக நான் செய்கிறேன். இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டதை அனுபவத்தில் அப்படி நான் கண்டு ரசித்து கொண்டு வாரேன். இந்த ஹதீஸ் 100க்கு 100 வீதம் 100க்கு 1000 வீதம் உண்மையானதான். இன்ஷா அல்லாஹ் நீயத்து வைப்போமா? எப்போ வருவது? 10வது நாள் இன்ஷா அல்லாஹ் 6ஆம் திகதி வருவது. தாசுஆ 5ஆம் திகதி சனிக்கிழமை, ஆஷுரா 6ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வருவது. இன்ஷா அல்லாஹ் கையை வீசி செலவழிப்போம் இன்ஷா அல்லாஹ். குடும்பத்துக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அல்லாஹ் முழு வருஷத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு பொறுப்படுப்பான் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது கடைசியாக அல்லாஹ் இந்த முஹர்ரம் இதை வருஷத்துடைய ஆரம்பமாக வச்சிருக்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்தில் தான் மஷூரா நடக்குது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு நிறைய விஷயங்கள், வரலாற்றில் நிறைய விஷயங்கள் இஸ்லாத்தில் செஞ்சாங்க. மஷூரா நடக்குது. நாங்கள் எல்லாத்துலேயும் முஸ்லீம்கள் தனித்துவமான மக்கள், நாங்கள் எல்லாத்துலேயும் எங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. ஆனால் கேலண்டரில் மட்டும் நாங்கள் இன்னும் கிறிஸ்தவர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கென்று செப்பரேட்டாக ஒரு கேலண்டர் ஒன்று நாங்கள் அறிமுகம் செஞ்சால் நல்லமில்லையா என்று மஷூரா நடந்து கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்கள் அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க. ஒருத்தர் எழுப்பி சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா அமீர் அல் முஃமினீன், நபி அவங்க பிறந்த அந்த இயர், அந்த ஆமுல் ஃபீல், அது எங்களோட ஃபர்ஸ்ட் வருஷம் என்று எங்களோட கேலண்டரை ஸ்டார்ட் பண்ணுவோம். உமர் ரதியன் சொன்னாங்க, இல்லை வானம். ஏன் வானம் என்றால் கிறிஸ்தவர்களை மதத்தினை செய்கிறாங்க. கிறிஸ்து பிறந்து அந்த ஈசா நபி பிறந்ததை வச்சு தானே கிறிஸ்தவர்கள் அவங்களோட கேலண்டர் ஆரம்பிச்சுக்கிறாங்க. நாங்கள் அவங்களோட ஒத்து போக தேவையில்லை, நாங்கள் ஸ்பெஷலாக தனித்துவமாக நாங்கள் கொண்டு பார்ப்போமே என்று சொல்லிட்டு அப்போ தான் முடிவாக்கப்படுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போன அந்த நிகழ்வை வச்சு நாங்கள் வருஷத்தை ஆரம்பிப்போம். நபி அவங்க முஹர்ரமில் ஹிஜ்ரத் போனதா? முஹர்ரமில் போனாங்களா? எப்போ போனாங்க ஹிஜ்ரத்? எப்போ போனாங்க? சுப்ஹானல்லாஹ், ரபீஉல் அவ்வல் மாதம். அப்போ ஏன் எங்களோட ஹிஜ்ரி ஆண்ட ரபீஉல் அவ்வல் ஃபர்ஸ்ட் மாதமாக்கல்ல, ஏன் முஹர்ரம் ஆக்கின? அதுக்கு 2 காரணங்கள் எழுதுகிறாங்க. ஒரு காரணம், ஹிஜ்ரத் போனது ரபீஉல் அவ்வல்ல, ஹிஜ்ரத்துடைய திட்டமிட்டது முஹர்ரம்ல, இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் எழுதுகிறாங்க, ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு அரஃபாவுடைய நாள் அழுது அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் சிந்தி முழு பாவத்தையும் முழு பாரத்தையும் இறக்கிட்டு பரிசுத்தமானவன்களாக சீதேவிகளாக நாடு திரும்பி வந்து அவங்க ஆரம்பிக்கிற அவங்களோட புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறன்றதுனால முஹர்ரம் வருஷத்துடைய ஆரம்பம். ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்குண்டான ஒரு துவக்கம்தான் இந்த முஹர்ரம். எனவே முஹர்ரம் வருஷத்துடைய ஆரம்பம் என்றதாக கிதாபுகள் எழுதுகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் என்ன செய்வோம், ஒரு புதியதொரு வாழ்க்கைக்கு திட்டமிடுவோம். முஹர்ரம் அடைஞ்சிருச்சுது. ஒவ்வொரு நாளும் ஃபர்தான சுஜூதுகள் 34 சுஜூது இருக்குது. ஒவ்வொரு நாளும் மாதத்துக்கு 1020 சுஜூத் ஃபர்து கட்டாயம் செஞ்சே ஆகணும், நோ எக்ஸ்கியூஸ், செஞ்சே ஆகணும். வருஷத்துக்கு 12240 சுஜூத் ஃபர்லான சுஜூத் அந்த நேரத்துக்கு செஞ்சே ஆகணும். இந்த போன முஹர்ரம்லேருந்து இந்த முஹர்ரம் வரைக்கும் அந்த 12240 சுஜூதும் சரியாக செஞ்சேனா இல்லையா, என் மகன் சரியாக செஞ்சதா இல்லையா, சரி அப்படி விடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து அடுத்த வருஷம் முஹர்ரம் வரும் பொழுது ஏண்ட ஃபர்லான சுஜூதுகள் ஒன்றும் ஹசரத் மாஷா அல்லாஹ் ஒன்று கூட நான் கலாவாக்கல்ல. என் வீட்டில் 5 பிள்ளைகள் ஹசரத், நான் வைஃப் 5 பிள்ளைகளுக்கும் இந்த ஒரு வருஷம் 12240 சுஜூதில் ஒன்று கூட கலா இல்லை, எல்லாம் டைமுக்கு செஞ்சோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு புதுவிதமான வாழ்க்கைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்யணும், முஹர்ரமிலிருந்து தயாராகுவோம். சும்மா நான் கேட்குறேன், போன முஹர்ரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். போன முஹர்ரத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஹசரத் இப்போ யாருக்கு சார் ஒரு கணக்கு, நான் 1000 இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்கிறேன்.
வாலிபர்கள் சொல்லலாமா? ஒரு நாளைக்கு 100 இஸ்திக்ஃபார் செய். 100 ஒரு நாளைக்கு 100 செஞ்சீங்கன்னா 10 நாளைக்கு 1000, மாசத்துக்கு 30,000 இல்லை 3000, மாசத்துக்கு 3000, 12 மாசத்துக்கு 36,000. 12 மாசத்துக்கு சிம்பிள். நாங்கள் எழுதி கூட்டிகிட்டே தேவையில்லை. என் லைஃப்பில் ஹஸ்ரத் ஒவ்வொரு நாளும் 100 இஸ்திக்ஃபார் செய்கிற பழக்கம் இருக்குது. அப்போ மாஷா அல்லாஹ் வருஷம் முடி எங்களுக்கு ஒரு திருப்தி. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தெரியாமல் 36,000 இஸ்திக்ஃபார். ஒரு நாளைக்கு குறைஞ்சது மினிமம் 100 செஞ்சா, 200 செஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் 72,000 இஸ்திக்ஃபார், 72,000 சுப்ஹானல்லாஹ், 72,000 ஸலவாத்து, 72,000 லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஏதோ ஒரு கணக்கோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த முஹர்ரம் சந்திப்போமா? திட்டமிடுவோம், பிளான் பண்ணுவோம் எல்லாத்தையும். புது வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ். இந்த 12 மாதமும் என்ற இமாம் ஜமாத் மிஸ் ஆவதில்லை. இந்த 12 மாதமும் என்ற சுபஹ் மிஸ் ஆவதில்லை. இந்த 12 மாதமும் நான் ஒரு புது ஆள். இன்றைக்கு அசருக்கு இருந்த ஆள் இல்லை நான். இப்போ நான் புது வருஷத்தில் இருக்கிறேன். அசருக்குள்ள ஆள் இல்லை நான். என்னோட கோவத்தை குறைச்சிக்கிறேன். அசருக்குள்ள ஆள் இல்லை நான். இப்போ நான் அசருக்கு யாரையோ பற்றி பேசிட்டு இருந்தேன். இப்போ இன்ஷா அல்லாஹ் நான் பேசுறதில்லை, அடுத்தவங்களை பற்றி பேசுறதில்லை. அசருக்கு வீட்டில் கொஞ்சம் பலாயாவே கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டேன். இப்போ இன்ஷா அல்லாஹ் என்னோட கோவத்தை நான் வீட்டில் கட்டுப்படுத்துகிறேன். வைஃபோட பெருசாக முட்டிட்டு போறில்லை, என்ன மாதிரினா பொறுமையாக போகிறேன் என்று இன்ஷா அல்லாஹ் ஒரு புதிய வாழ்க்கைக்கு திட்டமிடுவோம். அல்லாஹு தஆலா இந்த ஹிஜ்ரி 1447 என்னோட வாழ்க்கையில் பரக்கத்தான, அல்லாஹ்வை அதிகம் நெருங்கக்கூடிய ஒரு வருடமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வருஷத்தை ஆக்கி தரட்டும். இன்ஷா அல்லாஹ் 7 மண்டா 7 மட்டும் நோன்பு பிடிப்போம். அதிலையும் குறிப்பாக தாசுஆ, ஆஷுரா மிஸ் பண்ணிராம இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்புகளையும் நோற்று அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைஞ்சு கொண்ட சீதேவிகளாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.